எங்கள் மக்களை எப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க. மசாலா அரைச்சிட்டு வா, ஞாயிற்றுக்கிழமை வீட்டை ரெஸ்ட் வருதில்ல. கேட்டால் காணவில்லைன்னு பாட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உண்மை இதுதான். ஞாயிற்றுக்கிழமை அதில் போய் மல்லி அரைச்சிட்டு வா, மிளகா அரைச்சிட்டு வா, வச்சு காய வச்சு வேற அரைச்சிட்டு வா. அப்படியே அள்ளிட்டு வந்தால் கெட்டு போடுமா. கடவுளே பண்ணி தரேன். நாங்கள் மட்டும் என்ன வீட்டில் சும்மா உட்காந்துருக்கோம். கறி குழம்பு, குடல் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கனு எல்லாமே நாங்களும் சமைக்க தானே செய்கிறோம். அப்போ சாப்பிட்றீங்களா? அதில் போடுறதுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள்லாம் எப்படி வரும்? அரைச்சிட்டு வந்து கொடுத்தா தான் வரும். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. மாசத்துல எத்தனை தடவை நான் ஹோட்டல் சாப்பாடு கேட்குறேன்னு. அது வந்து மிளகா மல்லி அரைக்க வந்ததுனால. ஆல்ரெடி இப்போவே டைம் வந்து 9:30 ஆயிடுச்சு. இனிமேல் நான் போய் செவச்சு. ஏன் மாசத்துல ஒரு நாள் கூட வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? காலைல மிளகாத்தூளை வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன பிறந்தோடனே மிளகாத்தூள் அரைக்கவும், மிளகாத்தூளை காய வைக்கவும், அள்ளி கொட்டவும் சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஒரு மாதம் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் அரைக்க வந்துட்டு நீங்கள் பேசுகிற பேச்சு. மக்கள் தந்தாங்க ஆட்டி மசாலா பக்கம் வச்சா பார்த்தீங்களா? காடு இல்லை, நம்ம தான் காடு. மாவரிக மிசிலில் கூட எல்லாம் ஆம்பளைங்க அரைக்கிறாங்க, பொம்பளைங்க அரைக்கிறாங்க.